வணக்கம். சக்தி சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள். புதுச்சேரி அரசு ஆதி திராவிடர் நலத்துறையில் பணிபுரியும் 9 தினக்கூலி ஊழியர்களுக்கு பணி நிரந்தர ஆணை முதல்வர் ரங்கசாமி வழங்கினார். புதுச்சேரி அரசு ஆதி திராவிடர் நலத்துறை மற்றும் பழங்குடியினர் நலத்துறையின் விடுதிகளில் பணிபுரிந்து வரும் முழு நேர தினக்கூலி ஊழியர்களான உதவி சமையல்காரர் மற்றும் உணவு பரிமாறுபவர்கள் என 9 ஊழியர்களுக்கு பணி நிரந்தர ஆணை வழங்கும் நிகழ்ச்சி சட்டப்பேரவையில் உள்ள முதல்வர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் முதலமைச்சர் ரங்கசாமி தலைமை தாங்கி ஊழியர்களுக்கு பணி நியமன ஆணையை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் சட்டப்பேரவை தலைவர் செல்வம், துறை செயலர் கேசவன், துறை இயக்குனர் இளங்கோவன் மற்றும் துறையின் கண்காணிப்பாளர் கதிரவன் ஆகியோர் உடனிருந்தனர். 2022-23 ஆண்டு கரும்பு பயிர் சாகுபடி செய்த 740 விவசாயிகளுக்கு உற்பத்தி மானிய தொகையினை முதல்வர் ரங்கசாமி வழங்கினார். புதுச்சேரி அரசு வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறையானது கரும்பு பயிர் சாகுபடி செய்யும் உழவர்களுக்கு உற்பத்தி மானியமாக ஏக்கருக்கு ரூபாய் 10,000 என்ற அளவில் வழங்கி கரும்பு உற்பத்தி திறனை அதிகரிக்க தேவையான தொழில்நுட்பங்களை பயன்படுத்த ஊக்குவித்து வருகிறது. அந்த வகையில் 2022-23 ஆண்டு 1597.83 ஏக்கரில் கரும்பு பயிர் சாகுபடி செய்த 709 பொது பிரிவு விவசாயிகளுக்கு உற்பத்தி மானியமாக ரூபாய் 1,59,78,300 மற்றும் 31 அட்டைவினை பிரிவு விவசாயிகளுக்கு ஏக்கருக்கு ரூபாய் 11,000 வீதம் 42.85 ஏக்கருக்கு ரூபாய் 4,71,350 அளவிலான உற்பத்தி மானிய தொகை வழங்குவதை முதலமைச்சர் ரங்கசாமி சட்டப்பேரவையில் இன்று தொடங்கி வைத்தார். இந்த தொகையானது அவர்களது வங்கி கணக்கில் நேரடியாக செலுத்தப்பட உள்ளது. சட்டப்பேரவை தலைவர் செல்வம், வேளாண் துறை அமைச்சர் ஜெயக்குமார், துறை இயக்குனர் வசந்தகுமார் ஆகியோர் இந்நிகழ்ச்சியின் போது உடனிருந்தனர். புதுச்சேரி காரைக்காலில் +2 பொதுத் தேர்வை 14,229 மாணவர்களும், 10ஆம் வகுப்பு தேர்வை 15,093 மாணவர்களும் எழுதுகின்றனர். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் மார்ச் 1ஆம் தேதி +2 பொது தேர்வு துவங்குகிறது. இதில் புதுச்சேரியில் 5,758 மாணவர்களும் 6,236 மாணவிகளும் மொத்தம் 11,994 பேர் தேர்வு எழுதுகின்றனர். இதற்காக புதுச்சேரியில் 31 தேர்வு மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளது. காரைக்காலில் ஆண்கள் 945 மாணவர்களும் 1,290 மாணவிகள் என மொத்தம் 2,235 மாணவர்கள் தேர்வு எழுதுகின்றனர். இதற்காக 9 தேர்வு மையங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மாகியில் 397 மாணவர்கள், 337 மாணவிகள் 6 தேர்வு மையங்களில் தேர்வு எழுதுகின்றனர். ஏனாமில் 393 மாணவ மாணவிகள் 3 மையங்களில் தேர்வு எழுத உள்ளனர். இதனைத் தொடர்ந்து 4ஆம் தேதி +1 பொது தேர்வு நடக்கிறது. இதில் புதுச்சேரியில் 31 தேர்வு மையத்தில் 6,988 மாணவ மாணவிகள், காரைக்காலில் 9 தேர்வு மையத்தில் 645 மாணவ மாணவியர் தேர்வு எழுதுகின்றனர். மார்ச் 26ஆம் தேதி 10ஆம் வகுப்பு பொது தேர்வு துவங்குகிறது. தேர்விற்கான ஏற்பாடுகளை பள்ளி கல்வித்துறை செய்து வருகிறது. பொது தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு முதல்வர் ரங்கசாமி வாழ்த்து தெரிவித்துள்ளார். முதல்வர் ரங்கசாமி வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில், பொது தேர்வை எழுத உள்ள மாணவர்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் திறமைகள் எத்தகையது என்பதை வெளிப்படுத்தி அடுத்த கட்ட நகர்வை நோக்கி அழைத்து செல்ல உதவுபவை தேர்வுகள். தேர்வுகளை கண்டு அச்சம் கொள்ளாதீர்கள். பதற்றம் வரும்போது மறதி வருவது இயல்பானது. எனவே பதற்றமின்றி உங்கள் மனநிலையை இயல்பாக வைத்துக் கொள்ள வேண்டும். தேவையற்ற மனப்பதற்றம் குறையும் போது படித்ததெல்லாம் நினைவுக்கு வரும். தேர்வை சிறப்பாக எழுத முடியும். உங்களை நீங்களே வெற்றி காண்பதற்கு உதவும் தேர்வை தைரியம், தன்னம்பிக்கை, உற்சாகத்தோடும் எதிர்கொள்ளுங்கள். உங்கள் வெற்றிக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என குறிப்பிடப்பட்டுள்ளது.
ரெஸ்ட்ரோ பார்களில் போதை ஸ்டாம்ப் விற்பனை செய்த வழக்கில் கேரள வாலிபரை போலீசார் கைது செய்து ரூபாய் 5 லட்சம் மதிப்புள்ள 100 போதை ஸ்டாம்புகளை பறிமுதல் செய்தனர். புதுச்சேரியில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு போதை ஸ்டாம்ப் விற்பனையில் ஈடுபட்ட மருத்துவ மாணவர்கள் உட்பட 3 பேரை போலீசார் கைது செய்தனர். மூவருக்கும் போதை ஸ்டாம்ப் சப்ளை செய்த கேரளாவை சேர்ந்த நபரை பிடிக்க சிறப்பு அதிரடிப்படை போலீசார் சென்னை விரைந்தனர். சென்னை கூடுவாஞ்சேரி பகுதியில் தங்கி தொலைதூர கல்வி பயிலும் BBA படித்து வந்த கேரள திருச்சூர் அழிக்கோடி பகுதியை சேர்ந்த ஹசன் என்பவரை போலீசார் கைது செய்தனர். அவரிடமிருந்து ரூபாய் 5 லட்சம் மதிப்புள்ள 100 போதை ஸ்டாம்புகளை பறிமுதல் செய்தனர். அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். ஹசின் கர்நாடக மாநிலம் பெங்களூரை சேர்ந்த நபரிடம் இருந்து போதை ஸ்டாம்புகளை மொத்தமாக வாங்கி தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் விற்பனை செய்து வந்துள்ளார். தலைமறைவாக உள்ள பெங்களூரு ஆசாமியை கைது செய்யும் நடவடிக்கையில் போலீசார் ஈடுபட்டுள்ளனர். காரைக்காலில் இருந்து தமிழக பகுதிக்கு மது பாட்டில்கள் கடத்த முயன்ற நபரை பேருந்து நிலையத்தில் வைத்து போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள புதிய பேருந்து நிலையத்தில் இன்று நகர காவல் நிலைய போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போது சந்தேகத்திற்கு இடமாக ஒரு நபர் நின்று கொண்டிருந்தார். அவரை போலீசார் பிடித்து விசாரணை செய்து அவர் வைத்திருந்த பேக்கை சோதனை செய்ததில் அதில் மது பாட்டில்கள் இருந்தது தெரிய வந்தது. விசாரணையில் அவர் தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை தாலுகாவை சேர்ந்த பிரவீன் என்றும் அவர் காரைக்காலில் இருந்து மலிவான விலையில் விற்பனை செய்யப்படும் மது பாட்டில்களை வாங்கி சென்று தமிழகத்தில் அதிக விலைக்கு விற்பனை செய்வதாக வாங்கி செல்வதாக தெரிய வந்தது. இதனை அடுத்து அவரை கைது செய்து அவரிடமிருந்து 10,000 ரூபாய் மதிப்பிலான 150 மது பாட்டிலை பறிமுதல் செய்து விசாரணை செய்து வருகின்றனர். மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் தலைமையில் நடைபெற்ற நார்கோ ஒருங்கிணைப்பு குழுவின் கூட்டத்தில் போதைப் பொருட்கள் புழக்கம், கடத்தல் மற்றும் விற்பனையை தீவிரமாக கண்காணித்து தடுப்பது உட்பட பல்வேறு ஆலோசனை செய்யப்பட்டது. நார்கோ ஒருங்கிணைப்பு குழுவின் 4வது கூட்டம் புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் தலைமையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கருத்தரங்க கூட்டத்தில் இன்று நடைபெற்றது. முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் ஸ்வாதி சிங், மாவட்ட துணை ஆட்சியர் சோமசேகர் அப்பாராவ், உதவி ஆட்சியர் சம்யக் ஜெயின், மாவட்ட துணை ஆட்சியர் வினயராஜ் மற்றும் கல்வித்துறை, நலவழித்துறை, சமூக நலத்துறை, கடலோர காவல் படை, வேளாண் துறை, சுற்றுலாத்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளின் தலைவர்கள் மற்றும் அதிகாரிகள் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டனர். இக்கூட்டத்தில் 3வது மாவட்ட அளவிலான நார்கோ குழு கூட்டத்தில் எடுக்கப்பட்ட குழுவின் மீதான நடவடிக்கைகள் குறித்து மதிப்பாய்வு செய்யப்பட்டது. போதைப் பொருட்கள் புழக்கம், கடத்தல் மற்றும் விற்பனையை தீவிரமாக கண்காணித்து தடுத்தல், போதைப் பொருளுக்கு எதிரான விழிப்புணர்வை ஊக்குவித்தல், பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளில் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்துதல், மாணவர்களிடையே விளையாட்டை ஊக்குவித்தல், போதைப் பொருள் கண்டறிதலுக்கான உபகரணங்களின் தேவைகளை மதிப்பீடு செய்தல் மற்றும் மாவட்டத்தில் போதைப் பொருள் ஒழிப்பு மற்றும் மறுவாழ்வு மையங்களின் மேற்பார்வையிடுதல் ஆகியவை குறித்து இக்கூட்டத்தில் ஆலோசனை செய்யப்பட்டது. உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட உப்பனார் வாய்க்காலை தூர்வாரும் பணி தொடர்பாக அதிகாரிகளுடன் தொகுதி MLA நேரு ஆய்வு மேற்கொண்டார். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட உப்பனார் வாய்க்காலை மேம்படுத்தும் பணி மற்றும் தூர்வாரும் பணிக்கான பொதுப்பணித்துறை மூலம் பணிகள் மேற்கொள்வதற்காக தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையில் இன்று அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். ஆய்வின் போது உப்பனாறு வாய்க்காலை முழுவதும் தூர்வாருதல் மற்றும் மழை காலங்களில் உப்பனாறு வாய்க்காலில் இருந்து வெளியேறும் கழிவுநீர் மழைநீர் வாய்க்கால் ஓர பகுதிகளில் உள்ள பகுதிகளில் நுழையாமல் இருக்க தடுப்பு சுவர் அமைப்பதற்கு நடவடிக்கை எடுத்தல் போன்ற பணிகள் குறித்து விரிவாக ஆலோசித்து ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. ஆய்வின் போது பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம், கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் மத்திய பிரிவு செயற்பொறியாளர் திருஞானம், நீர்ப்பாசன கோட்ட பிரிவு செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன் மற்றும் மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிர்வாகிகள் உடனிருந்தனர். புதுச்சேரியில் கல்லூரி மாணவர்கள் மத்தியில் பெருகி வரும் போதைப் பொருட்களை கட்டுப்படுத்த மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு சோதனை நடத்த வேண்டும் என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் வலியுறுத்தியுள்ளார்.
புதுச்சேரி உப்பளத்தில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மாநில செயலாளர் அன்பழகன், புதுச்சேரியில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் ஸ்டாம்ப் வடிவிலான போதைப் பொருட்கள் விற்பனை செய்ததால் கைது செய்யப்பட்டுள்ள சம்பவம் புதுச்சேரிக்கு பெரும் அவமானத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் கல்லூரி மாணவர்கள் சுற்றுலா பயணிகளை குறிவைத்து உயர் ரக போதைப் பொருட்கள் விற்பனை செய்யப்பட்டு வருகின்றது. இந்திய அளவில் உயர் ரக போதைப் பொருட்கள் விற்பனை செய்யும் கேந்திரமாக புதுச்சேரி மாறி வருகிறது. புதுச்சேரியில் தற்போது அதிக அளவு போதைப் பொருட்கள் பல்வேறு வழிகளில் விற்கப்பட்டு வருகின்றது. அரசு இதனை இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும் என்றார். இவ்விவகாரத்தில் மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு நேரடியாக தலையிட்டு புதுச்சேரியில் சோதனை நடத்த வேண்டும் என்ற அவர், போதைப் பொருட்களை விற்பனை செய்யும் ரெஸ்ட்ரோ பார் உரிமைகளை ரத்து செய்ய வேண்டும் என்றும் அதன் உரிமையாளர்கள் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்றார். புதுச்சேரியில் கொசு உற்பத்தி பெருகி நோய் பரவல் அதிகரித்து வருவதால் போர்க்கால அடிப்படையில் குடியிருப்புகள் மற்றும் வாய்க்கால்களில் போர்க்கால அடிப்படையில் கொசு மருந்தினை தெளிக்க வேண்டும் என்றார். ஆரோவில் 57வது உதய தினத்தை ஒட்டி போன்ஃபயர் நிகழ்ச்சி ஏராளமான வெளிநாட்டினர், உள்ளூர் வாசிகள் கலந்து கொண்டு கூட்டு தியானம் செய்தனர். விழுப்புரம் மாவட்டம் சர்வதேச ஆரோவில் நகரம் அமைந்துள்ளது. இந்த நகரத்தை உருவாக்க அன்னை மிரா அல்பன்சா தலைமையில் 1968ஆம் ஆண்டு பிப்ரவரி 28இல் கட்டுமான பணிகள் துவங்கியது. அதனையொட்டி ஆண்டுதோறும் ஆரோவில் உதய தினம் ஆரோவில் முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகிறது. ஆரோவில் 57ஆம் ஆண்டு உதய தினத்தை முன்னிட்டு அதிகாலை ஆரோவில் ஆம்பி தியேட்டரில் வளாகத்தில் போன்ஃபயருடன் கூட்டு தியானம் நடைபெற்றது. இதில் 1000க்கும் மேற்பட்ட வெளிநாட்டினர் மற்றும் உள்ளூர் வாசிகள் கலந்து கொண்டு உலக அமைதி வேண்டி கூட்டு தியானத்தில் ஈடுபட்டனர். தீப்பிழம்பின் ஒளியில் மாத்தி மந்திரம் தங்க நிறத்தில் ஜொலித்ததை பார்வையாளர்கள் கண்டு ரசித்தனர். மேலும் ஆரோவில் முழுவதும் இன்று உள்ளூர் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. காரைக்கால் புதுத்துறையில் அமைய உள்ள கழிவுநீர் சுத்திகரிப்பு ஆலையை வேறு இடத்திற்கு மாற்ற வலியுறுத்தி மனிதநேய மக்கள் கட்சி சார்பில் முற்றுகை போராட்டம் நடைபெற்றது. காரைக்கால் மாவட்டம் புதுத்துறை பகுதியில் ரூபாய் 43 கோடி ரூபாய் செலவில் கழிவுநீர் சுத்திகரிப்பு ஆலை அமைவதற்கு தொடர்ந்து அப்பகுதி மக்கள் மற்றும் பல்வேறு அரசியல் கட்சியினர் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் மனிதநேய மக்கள் கட்சி சார்பில் கழிவுநீர் சுத்திகரிப்பு ஆலை அமைவதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் கழிவுநீர் சுத்திகரிப்பு ஆலையை வேறு இடத்திற்கு மாற்ற வலியுறுத்தியும் முற்றுகை போராட்டம் நடைபெற்றது. புதுத்துறை பாலத்திலிருந்து பேரணியாக சென்ற மனிதநேய மக்கள் கட்சியினர் மத்திய அரசிற்கு கண்டன முழக்கங்களை எழுப்பி கழிவுநீர் சுத்திகரிப்பு ஆலை அமைய உள்ள இடத்திற்கு சென்று கண்டன முழக்கங்களை எழுப்பி முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். மனிதநேய மக்கள் கட்சியின் மாவட்ட செயலாளர் ராஜா முகமது தலைமையில் நடைபெற்ற முற்றுகை போராட்டத்தில் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். காவல்துறையினர் அமைத்திருந்த தடுப்புகளை மீறி போராட்டக்காரர்கள் உள்ளே நுழைய முயன்றதால் போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே சிறிய தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. முற்றுகை போராட்டம் காரணமாக புதுத்துறை சாலை 1 மணி நேரம் முடக்கப்பட்டதால் அங்கு பரபரப்பு நிலவியது. ஸ்ரீ வெண்ணெய் வேலவர் ஆன்மீக நற்பணி மன்றம் சார்பில் உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட பாவானார் நகரில் அமைந்துள்ள ஸ்ரீ ஜலகண்ட முத்துமாரியம்மன் ஆலயத்தில் உலக நன்மை வேண்டி சிறப்பு வேள்வி பூஜை நடைபெற்றது. ஸ்ரீ வெண்ணெய் வேலவர் ஆன்மீக நற்பணி மன்றத்தின் நிறுவனர் முருக பாபுஜி சிறப்பு வேள்வி யாகம் செய்தார். முன்னதாக அம்மனுக்கு பல்வேறு சிறப்பு அலங்காரங்கள் செய்யப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். பூஜையில் பங்கேற்ற அனைவருக்கும் பிரசாதம் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. சென்னை மாநகர போக்குவரத்து கழக பேருந்துகளில் மார்ச் முதல் வாரத்தில் தானியங்கி பயணச்சீட்டு வழங்கும் முறை கொண்டுவரப்பட உள்ளது. இது எப்படி செயல்படும் என்று இங்கே பார்க்கலாம். சென்னை மாநகர பேருந்துகளில் எலக்ட்ரானிக் டிக்கெட் மெஷின் மூலம் டிக்கெட் வழங்கும் வசதியை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். வரும் நாட்களில் மற்ற நகரங்களுக்கு இந்த திட்டம் விரிவுபடுத்தப்படும். இந்த புதிய வசதி மூலம் இனி டிக்கெட் எடுக்க கார்டு, UPI பயன்படுத்தி எடுக்க முடியும். தேவைப்பட்டால் எப்போதும் போல பணம் கொடுத்தும் டிக்கெட் எடுக்க முடியும். இதுபோக மாநகர போக்குவரத்து கழகம்
மார்ச் முதல் வாரத்தில் தானியங்கி பயணச்சீட்டு வழங்கும் முறையை எல்லா சென்னை பேருந்துகளிலும் அறிமுகப்படுத்தப்பட உள்ளது. நாம் செல்லும் தூரத்திற்கு ஏற்றபடி டிக்கெட் வழங்கப்படும். வெளிநாடுகளில் இப்படி டேப் செய்யும் முறை ஏற்கனவே அமலில் உள்ளது. அதே முறை சென்னையிலும் கொண்டுவரப்பட உள்ளது. ரஷ்ய ராணுவத்தில் இந்தியர்கள் பலர் பாதுகாவல் உதவியாளர்களாக பணியாற்றி வருகின்றனர். இவர்கள் உக்ரைன் உடனான எல்லையில் ரஷ்ய வீரர்களுடன் இணைந்து சண்டையில் ஈடுபடுமாறு கட்டாயப்படுத்தப்படுவதாகவும் புகார் எழுந்தது. இதனை அடுத்து அவர்களை மீட்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று AIMIM கட்சி தலைவர் அசாதுதீன் ஒவைசி மத்திய அரசிற்கு கோரிக்கை வைத்திருந்தார். இந்நிலையில் மத்திய வெளியுறவு அமைச்சகம் நேற்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் ரஷ்ய ராணுவத்தில் பணியாற்றிய சில இந்தியர்கள் இந்தியாவின் கோரிக்கையை ஏற்று ஏற்கனவே விடுவிக்கப்பட்டுள்ளனர் என்று தெரிவித்துள்ளது. உக்ரைன் உடனான போர் பகுதியிலிருந்து இந்தியர்கள் விலகி இருக்குமாறு வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஸ்வால் ஏற்கனவே கேட்டுக்கொண்டார். CSK அணியின் நட்சத்திர தொடக்க வீரர் டெவோன் கான்வேயின் கட்டை விரலில் காயம் ஏற்பட்டுள்ளதால் அவரால் IPL தொடரில் விளையாட முடியுமா என்ற சந்தேகம் எழுந்துள்ளது. IPL கிரிக்கெட் தொடருக்கான எதிர்பார்ப்பு ரசிகர்களிடையே நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. நடப்பு சாம்பியனாக சொந்த மண்ணில் நடக்கும் முதல் போட்டியில் RCB அணியை எதிர்த்து CSK அணி களமிறங்க உள்ளது. இதற்காக CSK அணியின் கேப்டன் தோனி தீவிரமாக பயிற்சி மேற்கொண்டு தயாராகி வருகிறார். அதேபோல் CSK அணியின் பயிற்சி முகாமும் இன்னும் ஒரு வாரத்தில் தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ரஞ்சி டிராபி போட்டிகளில் விளையாடும் வீரர்களை தவிர்த்து அனைவரும் CSK பயிற்சி முகாமில் மார்ச் முதல் வாரத்திலேயே கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இருப்பினும் CSK அணியின் பல்வேறு வீரர்களும் காயமடைந்திருப்பது ரசிகர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இத்துடன் சக்தி சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள் முடிவடைகின்றன. வணக்கம். உங்கள் சக்தி சேனலின் புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சக்தி சேனல் புதுச்சேரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்கள் சக்தி சேனல்.